அல்லாஹ் அல்லாஹு ஹா ஹூ ஹீ ஹய்யம் 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 அன்தல் ஹாதி அன்தல் ஹக்கு லைஸல் ஹாதி லில்லாஹி அன்தல் ஹாதி அன்தல் ஹக்கு லைஸல் ஹாதி லில்லாஹு 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 ஹூ யா மன் ஹூ ஹூ யா மன் ஹூ ஹூ யா மன் ஹூ யா மன் ஹூ யா மன் ஹூ யா மன் பாடா இப்போதாக்கா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இந்த ஏரியாவுக்கு வந்தாலும் வந்தோம் ஒரு ஆத்திப்பில்லை மௌலோது இல்லை, வியாழக்கிழமை ஒரு யாசின் ஓதுறாங்களா, கடைசிக்கு ஒரு ஊதுபத்தி கூட பற்ற வைக்க மாட்டேங்கிறாங்கக்கா. ஏன் இப்படி சொல்ற ரஜபி? எங்க ஊர்ல எல்லாம் கேரளால இன்னும் இது வழக்கமா நடந்துட்டு இருக்குது. போன வாரம் கூட நான் எங்க அத்தாவோட வருஷப்பாத்தியாக்கு நான் போயிட்டு தான் வந்திருந்தேன். அங்கே போய் விடிய விடிய ராத்தி போதி மௌலோதோதி எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன். அதுவும் ஒரு தாய் தாப்பனுக்கு பெத்த பிள்ளையா செய்யற துவா தான் கேட்கும். அதனால நானே போய் 12 வருஷமா நான் ஓதிட்டு வர்றேன். நானும் அதுக்கு தாக்கா வந்தேன். என் வீட்லயே ராத்தி மௌலோது வச்சிருக்கேன், ஆர்டரிச்சு சாப்பாடு போடுறேன். நீங்க விடிய விடிய இருக்குது, நீங்க விடிய விடிய தங்குற மாதிரி சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டு போங்க, ஆளுகளையும் கூட்டிட்டு வாங்க. சரி, கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன். எனக்கு இதுதானே வேலை. எந்த வீட்டுல மௌலோத நான் ஓதிட்டே இருக்கிறேன். ஐயோ வந்துருச்சு இந்த அம்மா வேற 2 சூபி சுல்தான் அவங்க காதல விழுந்துரு போகுதுடி. வலைக்கும் சலாம். எங்க முஸ்ரிகா போன வாரம் வீட்டுக்கு வந்த பயான் கூப்பிடா, வீடு பூட்டி இருந்த ஆளை காணோம். நான் போன வாரம் எங்க அத்தாட வருஷப்பாத்தியா இருந்தது ஜாசு கேரளால. அதனால நான் வருஷப்பாத்தி கேட்க வேண்டி ஏன் நீ அஸ்தோஃபிருல்லான்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே அங்க வழக்கமா முன்னோர்கள் எல்லாம் ஓதிட்டு இருக்கிற ராத்தீஃப் மௌலூது நீ ஆர்டர்த்து நாங்க அந்த அளவுக்கு பாத்தியா ஓதி சீர்ணி எல்லாம் வச்சு அந்த அளவுக்கு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். திடீர்னு நீ இப்படி சொல்ற? அல்லா காப்பாத்தட்டும். இல்லக்கா, நாங்களும் இதுல எல்லாம் இருந்ததுதான். நம்ம கேளியில பயானு தர்பியா எல்லா நிகழ்ச்சியும் இருக்கிறாங்க. அது கேட்டுமாக்கா நீங்க இப்படி இருக்கிறீங்க? கேட்டு போட்டு இருக்கிறீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க குரான் நம்புறீங்களா இல்லையா? ஆமா நம்புறேன். குரான்ல அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய அடிமை. நீங்க நபியே சொல்றாங்க, என்ன புகழ மாதிரி இருந்தா நீங்க அல்லாஹ்வின் அடிமை மட்டும் புகழுங்க. ஏன்ப்பா இப்படி சொல்றீங்க? அவுலியாக்கு பாத்தியா ஓதக்கூடாதுன்னு சொன்னீங்க, கடைசியில தர்காக்கு போக கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன பார்த்தா அல்லாவே ரசூலுக்கு மௌலூத் ஓதக்கூடாதா, ராத்தீப் ஓதக்கூடாதா, இதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களா? ஆமா ரஜபு, தப்புதான். ஏய் ராத்தீப்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? விடிய விடிய அல்லாவை தான் திக்ரு செய்ய போறோம். வேற யாரும் அவுலியாக்களையோ வேற யாரையும் கூப்பிட போறது கிடையாது. அல்லாவை தான் திக்ரு செய்ய போறோம். அதை செஞ்சால் தப்புன்னு சொல்றீங்களா? அல்லாவை திக்ரு செஞ்சது தப்பு இல்ல. நீங்க சத்தம் போட்டு ஊரையே கூட்டி ஹா ஹூன்னு சொல்றீங்களா, அதுதான் தப்புன்னு சொல்றோம். இன்னும் அல்லாஹ் சொல்றான், உள்ளத்தை அறியக்கூடியவனா அல்லாஹ் இருக்கும்போது நீங்க ஏன் சத்தம் போட்டு கூப்பிடுறீங்க? இன்னும் ரசூல்லா சொல்றாங்க, அல்லாஹ்வை அழைக்கிறதா இருந்துச்சுன்னா ரகசியமாகவும் பணிவாகவும் அழைங்கன்னு சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ் செவிடன் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆமா, இது ஃபாசி நீ இப்படி சொல்றிய. ஆனா நான் திங்கக்கிழமை ரவு வெள்ளிக்கிழமை ரவு பத்ர் மாலை, முஹியத்தி மாலை, ரிஃபாய் மாலைண்டு அத்தனை மாலையை ஓதிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லை, வருஷம் முஹியத்தீன் ஆண்டவங்களுக்கு வேண்டிய ஒரு கோழி சேவை கோழி வாங்கி நாங்கள் நேர்ந்து விடுவோம். அது எப்போ கூகுதோ அந்த டைமில் நாங்கள் அதை அறுத்து பாதியாக ஓதுவோம். இதை முன்னோர்களாக செஞ்சுட்டு வர்றதை ஏன் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக தப்பு முஸ்திரி. அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏன் அப்படி அவுலியாக்களுக்கு ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பாத்தியா ஓதுறேன்னு சொல்கிறீங்க? அவங்களோட நன்மை நமக்கு வேணும் இல்லக்கா? நன்மை நமக்கு வேணுமா? இல்லை நீங்கள் நேரடியாக அவங்ககிட்ட கேட்குறீங்களா, இல்லை அல்லாட்ட கேட்க சொல்லி கேட்குறீங்களா? அவங்க நிறைய நன்மை செஞ்சனால அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க நமக்காக சிபாரிசு செய்வாங்க. அல்லா
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீங்க ஒரு இறக்க போறீங்க, நீங்களும் இறக்கக்கூடியவரேன்னு சொல்றாங்க. அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுலியா யாரு? அல்லாஹ்வுடைய நேசர்னா நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே இருக்கணும். அவங்களவே நீங்க இறக்க போறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இறந்தவர்கள் நிச்சயமாக செவி ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப மொய்தீன் ஆண்டவங்க இறந்து போயிட்டாங்கல்லம்மா, அவங்களுக்கு எப்படிமா நீங்க சொல்றது கேட்கும்? மொய்தீன் ஆண்டவர் சரிக்கா, ராத்தீப் வந்து அல்லாஹ் தானே ஓதுறோம், அது எப்படி தப்பாகும்? அம்மா ராத்தீப்ல நீங்க என்ன கூடி உட்காந்துக்கிட்டு ஹூன்னு சொன்னா அது அல்லாவை கூப்பிடுற மாதிரி அர்த்தமாகுமா? நம்ம நம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இப்பதானே சகோதரி சொல்லி காமிச்சாங்க, உங்கள் இறைவன் செவிடன் கிடையாது, நீங்க ஏன் இப்படி கேட்குறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, நீங்க நிட்டம் கேட்டா நீங்க பணிவாகவும் ரகசியமாகவும் கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்லி கொடுத்த மாதிரி தானே நம்ம கேட்கணும். ஆமா, நீங்க இப்படி சொல்றீங்களா? அப்ப இந்த காலங்காலமா இந்த குர்ஆன்கள் எல்லாம் இருக்கு, மௌலூத் கிதாபு, ராத்தீப் கிதாபு இல்ல, இதெல்லாம் பொய்யுங்கிறீங்களா? அதுவும் இல்ல, ஆலிமாக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் ஓதுறது இப்ப தவறுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா தவறுமா. மௌலுது ஓதுறீங்கல்லம்மா, அது என்ன சொல்லி சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரியுமா? அர்த்தம் புரியுமாமா? இல்ல, எல்லாரும் ஓதுனாங்க, நாங்களும் ஓதுறோம். அதுதான் என்னன்னு தெரிஞ்சா நிச்சயமா நீங்க இதை கையிலோட தொட மாட்டீங்க. இந்த மௌலூதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்ற மாதிரி உங்க ஒட்டுமொத்த இந்த மௌலிது குப்பைக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் உதாரணம். அதாவது வந்து அதுல ஒரு வரி வருது, அந்த கஃபாரில் கத்தாயன்னு ஒரு வரி வருதா இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவரே எங்கள் பாவங்களை மன்னிப்பீராகன்னு சொல்றாங்க. பாவங்களை மன்னிக்கிறது யாருடைய வேலைமா? அல்லாஹ்வுடைய வேலை. அது தெளிவா இருக்கீங்கல்ல? அப்ப வந்து நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எங்கள் பாவத்தை மன்னிக்கணும், இது தெளிவான இணைவேப்பு இல்லையா? அப்ப யோசிக்க வேண்டிய இருக்கு ஃபாசி. இவங்க 3 பேர் சொல்லும் போது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது. என்னதான் பண்ணுறது, ஒரே குழப்பமா இருக்குது. அக்கா நீங்க மதரசாக்கு வாங்கக்கா, வரையில உங்களுக்கும் கொஞ்சம் தெளிவா கிடைக்கும். தெளிவா கிடைக்குமா? என்ன ஃபாசி, நம்ம போயிடலாமா மதரசாக்கு? ஏக்கா இத்தனை வயசுக்கு அப்புறம் மதரசா கூப்பிடுறாங்கன்னு போக முடியுமாக்கா? நம்ம சின்ன குழந்தை மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கு வயசெல்லாம் இல்ல. இதை விட வயசானவங்க எல்லாம் நம்ம மதரசாக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. இன்ஷால்லா நீங்க 2 பேரும் வந்து கலந்துக்குங்க. நாங்களும் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தோம். மதரசாக்கு போனதுக்கு அப்புறம் தான் குர்ஆனோட தமிழ் விளக்கங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பாவம்னு நாங்க நகர்ந்துட்டோம். இன்ஷால்லா நீங்க வந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து புரியும், நன்மை எது தீமை எதுன்னு புரியும். ஆமா ரஜபே, என் மக்கா வந்து இந்த இடத்துல இங்க வந்து இந்திய நகர்ல வந்து இங்க வந்து வேற மதரசா இல்லாம அப்ப நான் தௌஹீத் பள்ளியில் தான் பிள்ளைகளை மதரசாக்கு ஓத விட்டேன். ஆனா அப்ப அந்த பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, திங்கக்கிழமை ரவு வெள்ளிக்கிழமை ரவு வந்து நான் முஹித்தீன் மாலை பத்ர் மாலை எல்லாம் ஓதும் போது, அம்மா நீ வந்து அல்லாஹ்க்கு வேண்டி இணை வைக்காத, நீ ஓதாதன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்னும் உங்களோட கொள்கை உங்களோட வச்சுக்குங்க, எங்கிட்ட வந்து இதை வந்து திணிக்காதீங்கன்னு சொல்லி அடிக்க கூட செஞ்சிருக்கிறேன். ஆனா இன்ஷா அல்லாஹ் இவங்க 3 பேர் சொல்ற ஒரு கருத்து கேட்கும் போது நம்ம ஒண்ணு போய் மதரசாக்கு போய் பார்க்கலாங்கிற மாதிரி இருக்குது. என்ன நீங்க வேணா போங்கக்கா, எனக்கு கேட்கணும், வீட்டுல கேட்கணும், திடீர்னு வர முடியாதுல்ல. சரி நீங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பயான் இருக்குதுப்பா, அதுலயும் கூட கலந்துக்குங்க ரஜபு. வாரம் வந்தா அப்ப நான் வேலைக்கு போறேன், என் வேலையை யார செய்வான், சம்பளம் யார் தருவா, வாடகை கொடுக்கணும்ல, வாரம் அங்க வந்து டைம் வேஸ்ட் முடியாது இல்லையாக்கா? ரஜபே, நீ இன்ஷால்லா இந்த வாரம் ஒரு அரை மணி நேரம் கழிக்கிறதுனால உனக்கு எவ்வளவு இந்த உலகத்தில் நீ சொல்கிற சம்பாதிக்கிறேன்னு அதை விட அதிகமான நன்மை இருக்குது. நம்ம இந்த பயான்களில் கலந்துக்கிட்டு போது அல்லாஹ்வுடைய நினைவை சொல்லக்கூடிய சபையில் நம்ம உட்காரும் போது வானவர்கள் அவங்க இறகளால் நம்மளை சூழ்ந்துக்குவாங்க. சூழ்ந்துட்டு அது ஒரு அடுக்கு இருக்காது, அது அப்படியே போய் அல்லாஹ்வுடைய இடம் வரைக்கும் போவோம். நீண்ட ஹதீஸு நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ வந்து அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் கேட்பானா நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லும்போது, இறைவா உன்னை புகழக்கூடிய உன்னை நினைவுகூறக்கூடிய ஒரு சபையிலேருந்து நான் வரேன்னு சொல்லுவாங்களாம். அப்போ அல்லாஹ் கேட்பானா, அவங்க என்ன வேணுமா அவங்களுக்குன்னு கேட்கும்போது, அவங்க உன்கிட்ட இருந்து சொர்க்கத்தை கேட்குறாங்க இறைவான்னு சொல்லும் போகிறேன், அவங்க கேட்டது கிடைக்கும்னு சொல்லுவானா. அவங்க எதுலேருந்து பாதுகாப்பு கேட்குறாங்கன்னு சொல்லும்போது, இறைவா அந்த நரகத்துலேருந்து பாதுகாப்பு தேடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பாதுகாக்கப்பட்டவராகன்னு சொல்லுவானா அல்ல. அப்போ நம்மளுடைய நோக்கமே எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும், நரகத்துலேருந்து தப்பிக்கணும் தானம்மா, அப்படிதானே நினைப்ப. அப்ப நம்ம அங்க உட்காரும் போது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குதுல்ல ரஜபு. பார்க்கலாம்க்கா, முடிஞ்சா வரேன். சரிக்கா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க மதரசாக்கு போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் மறந்துடுவேன். கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க, நான் மதரசாக்கு இன்ஷால்லா வரேன். ஒரு ஆமாம் முஸ்திரி, நீ வரணும்னு முடிவு எடுத்துட்டா இன்ஷால்லா தொடர்ச்சியாக வந்துடு. ஏன்னா நம்ம நேர் வழியில் போகும்போது ஷைத்தான் வழியில் உட்காந்துட்டு நம்மளை வந்து அதை நன்மையை செய்ய விடாமல் தடுப்பான். நீ இன்ஷால்லா அல்லா மேலே தவக்கல் வைத்து இன்ஷால்லா நாளைக்கு இருந்து ஈவினிங் வந்துடு. நீ வந்துட்டு நீ கற்றுக்கிட்டதை போய் சொன்னாவே இன்ஷால்லா ரஜப் வருவா, நம்ம அவளுக்காக துவா செய்வோம் இன்ஷா அல்லா. அப்போ நம்ம மதரசாக்கு போயிடலாம். ரஜபு நீ வர முடிஞ்சா இந்த அளவுக்கு வர, அவங்க நம்ம போய் பார்க்கலாம்.
புரிஞ்சா அதை ஏத்துக்கலாம், இல்லையா அல்ஹம்துலில்லாஹ்னு வெளியே வரலாம். என்னதான் உன் முடிவுன்னு சொல்லு. சரிக்கா, இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.